ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நைஸ் 900 டோர் டிரைவ். இது வந்து அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கனெக்டர்லாம் ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SOP2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 200 வாட்ஸு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டரும் இருக்குது. அந்த மோட்டரோட டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட நீங்கள் வீடியோ போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 வாட்ஸு, 50 வோல்ட்ஸு, 1.1 ஆம்ப்ஸு. இது எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம இன்செர்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுத்து டியூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சிங்கிள் ஃபேஸ் கொடுக்கணும். 2 கோர் கேபிள் எடுத்துருக்கேன். நீங்கள் கம்பல்சரி சைட்டில் யூஸ் பண்ணும்போது 3 கோர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து எர்த்து வரும். எர்த்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் 2 கோர் எடுத்திருக்கேன். அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபேஸு, நியூட்ரல் அப்படின்னு, NL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை ப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மோட்டரோட ஒயருமே வந்து எங்கே இன்செர்ட் பண்ணணுன்றதை UVW அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேபிள்லுமே உங்களுக்கு வந்து UVW அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் ப்ராப்பராக வந்து அந்த கனெக்டரில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அது லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மோட்டரோட என்கோடோட கேபிள் இருக்கும். அந்த கேபிளும் அதே மாதிரி கனெக்டர்லேயே வந்து பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க. PGA, PGP, PGZ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து PM மோட்ரு நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்கோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வோல்ட்டு. நீங்கள் 24 வோல்ட் இருக்க எந்த மோட்ரு வேணாலும் நீங்கள் PM மோட்ரை நீங்கள் இந்த டோர் டிரைவ் யூஸ் பண்ணி நல்லா கரெக்டாக வந்து டியூன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துடலாம். இதை வந்து இப்போ எப்படி டியூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி இது எப்படி ப்ராப்பராக வந்தபோது நம்ம டியூன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணும்போது சைடில் வந்து சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளேவில் இப்போ வந்து நைஸ்ன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டிங்கோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து காமிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மோட்டரோட நேம் பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அதனுடைய கிலோவாட்டு, வாட்ஸு, பவரு, ஃப்ரீக்வன்சி, RPM இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா F100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்ரு PM மோட்ரு 0 வச்சிங்கன்னா கேடு மோட் நம்ம இண்டக்ஷன் மோட்ரு இருக்கு இல்லையா, இண்டக்ஷன் மோட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 வாட்ஸு. அதுக்கப்புறம் F102 வந்து வோல்டேஜு, இது வந்து 50 வோல்ட்டு. இன்புட் கரண்ட், இதனுடைய மோட்டரோட கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.1 ஆம்ஸு. ஃப்ரீக்வன்சி 24. இதோட RPM வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 RPM. அதே வந்து அந்த RPM நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக செட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டியூன் ஆகும். இல்லை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு RPMஓ ஃப்ரீக்வன்சி ஏதாவது நீங்கள் மாற்றி நீங்கள் என்ட்ரு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் 20 அது மாதிரி என்கோடர் சிக்னல் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் கொடுக்கும். அது நீங்கள் ஒரு வாட்டி வந்து 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம என்ட்ரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு F1 16 போயிட்டு 3 வச்சு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேஷன் டியூனிங், ஸ்டாட்டிக் டியூனிங் ஆகும் இது. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். F1 16 3 வச்சு என்ட்ரு பண்ணுறேன். நம்ம இது ஓப்பன் இல்லை க்ளோஸ் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி அம்மிங் சவுண்டு வரும். அம்மிங் சவுண்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாக் வைஸில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அது வந்து செல்ஃப் ஆட்டோமேட்டிக் டியூன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அது டியூன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வேல்யூ வரும். நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது 15 ஃப்ரீக்வன்சியில் இருக்குது ஓப்பனிங் ஸ்பீடு. இப்போ நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஏதோ ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன். நான் ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் வந்து க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. மோட்ரு வந்து ப்ராப்பராக வந்து டியூன் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து டியூன் பண்ணும்போது எரர் வரும். எரர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மொன்கோடோட கேபிள் வந்து ABN சிக்னலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து டியூன் வந்து ப்ராப்பராக ஆகலை, எரர் வருதுன்னா மோட்டரோட UVW வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து 100% வந்து சால்வ் ஆகிடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.